பாட்டி தனியா தான் வந்திருக்கா. நானும் தனியா போறேன், நீ இங்கே இரு. முடிஞ்சு போச்சு பில்லா. உனக்காக காத்துட்டு இருந்த ஏன் பிசினஸ் இதோட முடிய போகுது. ராதா, என்ன விளையாட்டு? நெஞ்சில பழைய தைரியம் இன்னொரு கான் பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்லயே வச்சிருக்க போல இருக்க. எப்படி பாஸ் பண்ணிட்டேனா? பாஸா? 100க்கு 100. நீங்க ரொம்ப தைரியசாலி. தைரியம் தான். உட்கார். என்னது ரிவால்வர் குண்டு? என்னமோ பில்லாவுக்கு துணையா இருப்பேன்னு வீரமா போறாளே ராதா, அவ கொண்டு போறது வெத்து துப்பாக்கி. அதுல இருந்த குண்ட அவளுக்கு தெரியாம நான் எடுத்துட்டேன். உன் பொறாமையால நீ பில்லாவுக்கு சோதனை உண்டாக்கிட்டே ரூபா. சோதனை இல்ல மேக், தனி மனுஷனா இருந்தே பில்லாவால எந்த எதிரியுமே ஜெயிக்க முடியும். ஆனா ராதா, அவ யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டா அவ சாப்டர் க்ளோஸ். Cash? Yes. Oh, I'm sorry. That's all right. Hello, Alexander here. Hello, DSP sir. Hello, sir, நான் ராஜப்பா பேசுறேன். இந்த எதிரிகளோட முக்கியமான டைரி எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல எல்லாருடைய பேரு, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஒரிஜினல் டைரி எடுத்துட்டு அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் டைரி வச்சுட்டேன். குட், வெரி குட். ராஜா, அந்த கேங்ல நம்பர் 1 கேடி ரஞ்சித் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எவனோ ஒருத்தன் ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கான். அவன் சுவிட்ச் ஆன் பண்றான். அதுக்கேத்த மாதிரி அவங்க ஆடுறாங்க. ஒருவேளை அந்த டைரியை பிரட்டினா அந்த மெயின் சுவிட்ச் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இனியோ அந்த ஒரிஜினல் டைரியை எடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? எஸ் சார். இந்த போலி டைரி தான் அதுக்குள்ள இருக்குன்னு அவங்க அந்த ஒரிஜினல் டைரி நான் உங்ககிட்ட கொடுத்துடணும். நாளைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு வரேன். முட்டாள்தனமா உளறாத. உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பி கேர்ஃபுல். ஆஹா, ஓ, உன் பிளான் அப்படியே? வெரி குட். உனக்காக நாளை ராத்திரி நான் காத்துட்டு இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். பில்லா, அடுத்த வாரம் உலகத்தில் இருக்கிற நம்ம அண்டர் கிரவுண்ட் நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க. ஒரே தொழில் இருக்கிற நாம ஒருத்தர் கொத்த சந்திக்கிறதுனா திருவிழாதான். அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பழைய எதிரியை சந்திக்க போறேன். கடைசி சந்திப்பு. பழைய எதிரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இவன் யாரு? டிஎஸ்பி அலெக்சாண்டர். ஊர் டியூட்டியா பார்க்காம என்ன பிடிக்கிறதா டியூட்டின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அதிகமா தூக்கம் வருதில்ல. இன்னைக்கு ராத்திரி ஒன்ஸ் ஃபார் ஆல் தூங்க வச்சிடலான்னு நினைக்கிறேன். இது பாம்பு புத்தல கைவிடுற கதை. லட்சுமி மேன்சன்ஸ்ல 8வது மாடியில் இருக்கிற டிஎஸ்பிய நீ அவ்வளவு சுலபமா பார்த்துட முடியாது.
7வது மாடியில போலீஸ் கார்டு இருக்கும். இரவு நேரத்துல டிஎஸ்பி சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. படியேறி போனாதானே ஒம்பு ரஞ்சித். மேல ஏற வேண்டியது, அப்புறம் கீழே வர வேண்டியது. ஆபத்துல தலையை கொடுக்கிற பில்லா. தலைய நான் கொடுக்கல, நம்ம மொத்த பேர் தலையும் அவன் எடுத்துடுவான். பந்தயத்துல குதிரை நிக்கும் போது அத போக விட்டுடணும் ரஞ்சித். வின்னிங் போஸ்ட்ல அது ஃபர்ஸ்ட் வந்துடும். இன்னைக்கு ராத்திரி பில்லாவுக்கு நல்ல நேரம். ராதா, அங்க என்ன பண்ற? உனக்காக தான் காத்திருக்கேன். கதையை முடிக்க. ராதா, வைத்தியமா பிடிச்சு வச்சு இருக்கு. ராதா, ஆமா, என்னைக்கு எங்க அண்ணன் ராஜேஷ சுட்டு கொன்னியோ அன்னைக்கு பிடிச்சது பைத்தியம். ராஜேஷ் என்னடா? உறவுன்னு இருந்த ஒருத்தனையும் சுட்டு கொன்னேன் அனாதை ஆக்கினேன். அன்னைக்கு ராதா துப்பாக்கி எடுத்தா, இன்னைக்கு கத்தி எடுத்திருக்கானே, அதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்ப தெரிஞ்சுக்க. நான் சொல்றது கேளு. ராஜேஷ கொல்லல, சத்தியமா நான் ராஜேஷ கொல்லல. கை வந்து போச்சு, உசே போயிடும். ராதா, நான் சொல்றது கேளு. நான் பிள்ளை இல்ல. ராதா, 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 நான் பிள்ளை. ஐயோ, கை வந்து போய் உசே போயிடு. ஏய் ராதா, சொல்றது கேளு. அட, உங்க அம்மா அடையா சொல்ற பிள்ளை இல்லைங்கிற. ராதா, நான் சொல்றது கேளு. ராதா, நான் சொல்றது கேளு. நான் பிள்ளை இல்ல. உண்மையை சொன்னா காலையை உதைக்கிறேன் உன்னை. ராதாவும் அண்ணனை கொண்டது நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை. நீதான், எனக்கு நல்லா தெரியும், நீதான். ராதா, அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஓ காட், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவரை பில்லா நினைச்சு. இது உன் தப்பு இல்ல ராதா. இந்த ரகசியம் என்னையும் ராஜப்பாவும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப நீ தெரிஞ்சிட்டு இருக்க. உங்க அண்ணனை கொலை செஞ்சாங்களே, அந்த கூட்டத்துக்கு ராஜாவும் எதிரிதான். நான் செஞ்ச தவறுக்காக என்ன மன்னிச்சிருங்க ராஜா. மன்னிப்பு எதுக்குறாதா? உன் நிலையில யாரு இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. நான் யாருங்கிறது போலீஸ்க்கு தெரியாத போது பாவம் நீ என்ன பண்ணுவ? அவன் சார் இந்த டைரி போலீஸ் கிட்ட கொண்டு கொடுக்கும் போது இது எங்க கிடைச்சது, யார் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம்? நோ நோ நோ. இப்ப இந்த தைரியம் ஒன்ன போல ஒரு ரகசியமாவே என்கிட்ட இருக்கட்டும். மொத்த கூட்டத்தையும் ரவுண்ட் அப் பண்ற வரைக்கும் என் வேலை ஓயாது. இதை நாம வெளிப்படுத்தி வீணா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம்.
நல்ல வேலை. நீ தண்ணியில விழுந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதையா கொண்டு வந்து பார். தேங்க்யூ. நான் போய் பீரோல வச்சுட்டு வரேன். ராஜா, ஐ அம் சோ சாரி. நீயே வருத்தப்பட ராதா, நான் தான் வருத்தப்படணும். ஒரு நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்ச, அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்ட. இப்ப வேஷத்தை கழிச்சிட்ட, ரொம்ப தள்ளி போயிட்ட. இல்ல, இப்பதான் நெருங்கி வந்திருக்கீங்க, அதுவும் இங்கே. இப்போ டிஎஸ்பி நம்மள பார்த்தா டைரியோட சேர்த்து பூட்டி வச்சிருவாரு. ஆமா, இந்த கூட்டத்துல நான் சேர்றதுக்கு காரணம் இருக்கு, நீங்க சேர்றதுக்கு காரணம் 1 இல்ல 2. காரணம் கேட்டேல்ல, இவங்கதான் ராமா, ரவி. ஹலோ. இவங்க பேர் ராதா. அதாவது நமக்கெல்லாம் ஆன்ட்டி. நமக்கெல்லாம் இல்லடா, உங்களுக்கு தான். எனக்கு இந்தாங்க. எனக்கு இந்தாங்க. போக விளையாடு போ. பை பை அங்கிள், பை பை ஆன்ட்டி. அழகான குழந்தைங்க. ஆமா, யார் பெத்த பிள்ளைங்களோ இப்ப என் பிள்ளைங்க ஆயிடுச்சு. இவங்களை கரையத்தான் நான் அலையானாலும் புயலானாலும் சமாளிச்சிட்டு இருக்கேன். இவங்களை விட்டு போறதுக்கு பெத்தவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இவங்களை காப்பாற்ற வேண்டிய அப்பா இவங்களை நரக்கத்துல விட்டுட்டு எந்த மூலைக்கு போனானோ, எங்க இருக்கானோ. கதவை ஏன் சாத்திர? திறந்தேவை. கேடிங்கிற பட்டத்தோட இப்ப நான் வெளியே போறேன். கொலகாரங்கிற பட்டத்தோட எந்த நிமிஷமும் நான் வந்துருவேன். பாய். அலெக்சாண்டர். ஹலோ டிஎஸ்பி சார். ராஜப்பா பேசுறேன். உலகத்துல இருக்கிற மொத்த கேடி பசங்களும் இன்டர் கான்டினென்டல் ஓட போறாங்க. இன்னைக்கு ஏதோ மீட்டிங் நடக்க போகுது. குட். இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். ப்ரோக்ராம் 8:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும். கரெக்டா வந்துடுங்க. போலீஸ் கரெக்டா 9 மணிக்கு ஹோட்டல் ரைட் பண்ணும். எப்படி சார் உங்க சிஷ்யன்? பரவாயில்ல இல்ல? குருவே மிஞ்சிட்ட ராஜா. வைத்தியவே ராஜா, ராதா இந்த பார்ட்டிக்கு வர வேண்டான்னு சொல்லு. நம்ம ஆள்ல யாராவது ஒருத்தர் வெளியே இருக்கிறது நல்லது. நடக்க போறது பல பரீட்சை இல்லையா? நான் என் வெற்றியை நம்புறேன். இருந்தாலும் விதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? டோன்ட் வரி சார், வெற்றி நம்ம பக்கம் தான். குட் லக். எனக்கு இருந்த சந்தேகம் சரியா போச்சு. நீ அசல் இல்ல, நீ போலி, நீ பில்லா இல்ல. எவனும் போலீஸோட கையில. ஏய், என்ன விடு. ஹலோ டிஎஸ்பி. ரிவால்வர் இங்க இருக்கு. யார் நீ? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடையாளம் தெரியுதா? முகம் ஞாபகம் இருக்கா? உங்க முகத்தை எல்லாம் நான் மறக்க முடியாது. ஜே ஜே. இது ஞாபகத்துக்கு வருதா? மனுஷனை சிட்டுக்குருவியா நினைச்சு சுட்டியே அந்த குண்டு. எதுக்காக இங்க வந்த? உன்னை சுட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே? இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரும் போதே எங்க அம்மாட்ட நான் வாக்கரிசி வாங்கிட்டு தான் வந்தேன். ஆனா இப்ப என்ன போக விடு.
என் ரிவால்வரை திருப்பி விடு. ஒரு முக்கியமான வேலையை ஒரு இடத்துக்கு நான் போயாகணும். சத்தியமா சொல்றேன், உன் பழியை தீர்த்துக்க நான் உனக்கு வேற ஒரு சந்தர்ப்பம் தரேன். இப்ப என்ன போக விடு. உன்னை எப்படி போக விட வேண்டிய எஸ்பி? என் மனைவியோட உயிருக்கு நீ டைம் கொடுக்கலையே, உன்னுடைய உயிருக்கு டைம் கேட்கறியா? எப்படி? என் மனைவி ஜானிக்கு உயிரோட போராடிட்டு இருந்தப்போ என்ன வேணுமானாலும் செய், என்ன தண்டனை வேணுமானாலும் கொடு, ஆனா இந்த பணத்தை மட்டும் விட்டு கொடுன்னு கேட்டனே, டைம் கேட்டனே. என் மனைவி உயிர் போறதுக்கு காரணமா இருந்தது நீ. இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேனே, அதுக்கு காரணம் நீ. என்னுடைய குழந்தைங்க ரவியும் ரமாவும் எந்த தெருவுல எப்படி சுத்துதோ அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நீ. இல்ல, ரவி ரமான் சொன்னியே, அவங்க உன் பிள்ளைங்களா? அவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும். குழந்தைகள் மட்டுமில்ல, அவங்க இருக்கிற இடமும் தெரியும். எங்க இருக்காங்க? முதல்ல ரிவால்வரை கொடு, வேலையை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் விவரமா சொல்றேன். வந்து என்ன சொல்றது? இப்பவே சொல்லு. இடத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன போகவில்லைன்னா, துப்பாக்கியை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன நீ கைது செஞ்சிட்டினா? அப்படியே நடக்கலாம். ஆனா நீ உன் குழந்தைகளை பார்க்கணும்னா என்ன நம்பத்தான் வேணும். நான் ஒருத்தன் தான் உன் குழந்தைகளை பத்தி தெரிஞ்சவன். என்னையும் நீ கொன்னுட்டேன்னா உன் குழந்தைங்க இருக்கிற இடத்தை கடவுள் தான் காட்டணும். கடவுள் காட்டுவார்னா நீ என்ன சுடு. மிஸ்டர் டிஎஸ்பி, இப்ப கடவுள் உன் பக்கம் தான் பேசுறான். வழி உணர்ச்சியை விட பாச உணர்ச்சி தான் பெருசு. உன் மேல இருக்கிற விரோதத்தை விட என் பிள்ளைங்க மேல இருக்கிற பாசம் தான் எனக்கு பெருசு. கம் ஆன், டேக் இட். நீ போயிட்டு வரலாம், நான் இங்கே இருக்கேன். மிஸ்டர் டிஎஸ்பி, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மனுஷனா நடந்திருக்கேன். நீயும். மிஸ்டர் டிஎஸ்பி, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மனுஷனா நடந்திருக்கேன். நீயும். போட்டேன் வேஷம் புரிகிறதா? புரிந்தவர்க்கெல்லாம் புதிராவேன். என்ன விழிப்பு, என்ன திகைப்பு, புரியாதவர்க்கே புயலாவேன். என்ன வியப்பு, என்ன மலைப்பு. அசைப்பாரு, ஆழைப்பாரு, யார் என தெரிந்தால் நீயே கூறு. நான் யார், நான் யார், நான் யார்? My name is Billa. வாழ்க்கையெல்லாம் My name is Billa. வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே, போகாத ஊரில்லே ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. My name is Billa. வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே, போகாத ஊரில்லே ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா. பூ போன்ற பெண்ணோடு ஆட்டம், ஆனாலும் சிலர் மீது நோட்டம். என் வாழ்க்கை அழகான தோட்டம், இன்பங்கள் என்றாலே நாட்டம். பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாயோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Billa. வாழ்க்கையெல்லாம் நானும் பார்க்காத ஆளில்லே, போகாத ஊரில்லே ஐயா. நல்ல நண்பன் இல்லை என்றால் எங்கு போனாலும் விடமாட்டேன், நானாக தொடமாட்டேன் ஐயா.
இந்த நேரம் இவன் எப்படி இருக்கதான் நியாயம். நீ என்ன சொல்ற? நீதான் இதெல்லாம் சமீப காலமா இவ வாயும் கையும் சும்மா இருக்க மாட்டேங்குது. இவளை எந்த லெவல்ல வைக்கணும் சொல்லி பில்லா நல்லா தெரியும். ஏய் போய் விடு. மீரா பண்ற ரஞ்சித், திடீர்னு ரூபா திமிரா பேச மாட்டான். என்ன விஷயம் நான் கேட்கிறேன். தேவை. What do you mean? ஆன்சர். யாரும் தப்பிக்க முயற்சி பண்ணாதீங்க. பங்களாவை சுத்தி போலீஸ் போட்டிருக்கு. யாராவது தப்பிக்க முயற்சி பண்ணீங்க, போலீஸ் ஷூட் பண்ணுவாங்க. ஜாகிரதை. மிஸ்டர் வர்மா, follow me. மிஸ்டர் வர்மா, நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போய் சர்ச் பண்ணுங்க. எஸ் சார். ஆன்சர். என்ன எங்க புல்லட் சத்தம்? கமான் லெட்ஸ் கோ. நீ பில்லா இல்லைன்னு சொன்ன உடனே நாங்க நம்பிடணும். ஏமா? அட உண்மையாவே நான் பில்லா இல்ல சார். வேணும்னா கந்தசுவாமி கோயில் இருந்து கப்பாலி கோயில் இருக்கு நான் சத்தியம் பண்றேன். என் பேர் ராஜப்பா, டிஎஸ்பி சார் கையாளு. சும்மா கடவுள பில்லா ஆக்கி இந்த கூட்டத்தை புடுறான்னு சொன்னாங்க. நீங்க என்ன இந்த கூட்டத்தை பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்க சார். நீ ரொம்ப புத்திசாலி பில்லா, ஆனா எங்களை ஏமாத்த முடியாது. டேக் ஹிம் இன். அட அட விடுங்க. அட என்ன சார் இது? உதவி செஞ்சாலும் உபத்திரமா போச்சு. நீங்க பேச்சு நம்மளே சொன்னா டிஎஸ்பி சார் கேளுங்க. அவர் உண்மையை சொல்வாரு. சொல்லக்கூடிய நிலையில டிஎஸ்பி இல்ல பில்லா. உங்க துரோக கூட்ட சுட்டதுனால அடிபட்டு நினைவில்லாம ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு. நினைவே இல்லையா சார்? நினைவு திரும்பவுனே கேளுங்க, சொல்லிடுவார். டிஎஸ்பிக்கு நினைவே திரும்பாதுன்னு டாக்டருக்கு சொல்லிட்டாங்க. டாக்டர் என்ன கடவுளா சார்? நான் கையெழுத்து கும்பிடுறேன். என்ன டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போங்க. அப்ப நான் யாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. நோ, பேசி பிரயோஜனம் இல்ல பில்லா. சார் நான் சத்தியமா சொல்றேன், நான் பில்லா இல்ல, நான் ராஜப்பா. என்ன டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் வர்மா, அவன் கேட்கிற மாதிரி அவனை டிஎஸ்பி கிட்ட கூட்டிட்டு போனா உண்மை தெரிஞ்சிடுங்கிறீங்களா? அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நிதானமா இருக்கிறதா கெட்டிக்காரத்தனம். வல சார் கரெக்டா பேசுறேன். ஷட் அப். ஓகே சார், இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறோம். போங்க சார், உங்களுக்கு கொட்டி கும்பிடு. டிஎஸ்பி சார், நான் ராஜப்பா வந்திருக்கேன். உங்க ராஜப்பா சார். தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க சார். நான் அடிச்சு சொல்றேன், ஆனா அவங்க நம்ப மாட்டேங்கிறாரு சார். நான் பில்லா இல்லைன்னு சொன்னா நீதான் பில்லான்னு 8 கட்டையில கத்துறாங்க சார். சார், நான் உங்களுக்காகத்தானே வேஷம் போட்டேன். என் பேரை மாத்திக்கிட்டேன், என் பொழைப்பை மாத்திக்கிட்டேன். நான் காசுக்காகவா இதெல்லாம் செஞ்சேன் சார்? நீங்க என் 2 குழந்தைகளுக்கும் கண் திறந்து விட்டீங்களே, கான்வென்ட்ல சேர்த்து விட்டீங்களே, அந்த நன்றிக்காக இந்த விளங்காதவங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சார். சார், நான் தெரு பாடகர் ராஜப்பா. திருட்டு பையன் பில்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை உரம் காட்டுங்க சார். சார், நான் பழையபடி பிளாட்ஃபார்த்துக்கே போயிடுவேன் சார். டிஎஸ்பி சார், டிஎஸ்பி சார், டிஎஸ்பி சார். டிஎஸ்பி சார் கண் திறந்து பேசியிருந்தாங்கன்னா நான் யாருங்கிறத சொல்லியிருப்பாங்க. நீ போய் பேசுறது கடவுளுக்கே பிடிக்கல மேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் உங்களை எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். ஒரு முக்கியமான டைரி நான் டிஎஸ்பி சார் கிட்ட கொடுத்திருந்தேன். அந்த பயங்கர கும்பலோட ரகசியம் அதுல இருக்கு சார். சிகப்பு டைரி. டிஎஸ்பி சார் அந்த பீரோக்குள்ள வச்சிருந்தாங்க சார். நீங்க கூட வந்து டிஎஸ்பி சார் பீரோக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைரி கிடைக்கும். அப்ப உங்களுக்கே புரியும் சார் நான் பில்லா இல்லைன்னு. சார், நீங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ். மிஸ்டர் வர்மா, இதை என்னன்னு பாத்துருவோம். சார், இவன் மேல உங்களுக்கு இருக்க அனுதாபம் இன்னும் போகலையா? அனுதாபம் இல்ல, அபிமானம், மனிதாபிமானம். இவன் சொல்ற மாதிரி இந்த டைரி பீரோல இருந்துட்டா நிச்சயமா இவன் பில்லா இல்லைன்னு சொல்லிடலாம் இல்லையா? சார், நான் சொல்றேன் இவன் தான் பில்லா, பெரிய கேடி. எதையாவது சொல்லி தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்கறான். இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதா சரி. ஏன் சார் இப்படி அடாவடியா பேசுறீங்க? Shut up! மிஸ்டர் வர்மா, நான் ஒரு இன்டர்போல் ஆபீசர். பில்லாவை மாத்திரம் இல்ல, அவன் கூட்டத்தையே பிடிக்க வேண்டியதுடைய கடமை. அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள், அது டைரியா இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அதை கைப்பற்றியே தீரணும். அதனால டிஎஸ்பி வீட்டை சோதனை போடுறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எஸ் மிஸ்டர் கோகுல்நாத், அப்ப சோதனை போட நீங்க போங்க, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்க 2 பேரும் அவர் கூட போங்க.
உனக்கு நான் கொடுக்கிற கடைசி சான்ஸ் இது. சார் டிஎஸ்பி சார் இருந்தாலும் அந்த டைரி சாகாது சார். என்ன சார் இது எல்லாம் சதுரி கிடக்குது? என்ன சார் இது? டிஎஸ்பி சார் இதுதான் டைரி வச்சாங்க, இப்ப காணோம். நான் பார்த்தேன் சார். சார் சத்தியமா சொல்றேன் சார், நான் பில்லா இல்ல சார். சாரி பில்லா, என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு உதவலாம்னு பார்த்தேன். ஆனா இனிமேல நீ பில்லா இல்லைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. Come on, let's go. சார் 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 என்ன சார் இது? இவ்வளவு தூரம் கை கொடுத்து தூக்கிங்க, இப்ப புட்டுன்னு போட்டீங்களே சார். சார் இது ஒரே ஒரு சாட்சி இருக்கு சார். நான் ராஜப்பா இருக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் நானே போலீஸ்ல முதல்ல கொடுத்திருந்தேன் சார். நிச்சயமா அந்த மனு அந்த போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஃபைல் இருக்கும் சார். சார் எனக்காக ஒரே ஒரு வாட்டி சார், நானே என் கையில எழுதுறேன் சார். ப்ளீஸ் சார். அந்த சான்ஸும் போய் பில்லா. நீ சொன்ன தேதியில எந்த ரிப்போர்ட்டும் போலீஸ் ஃபைல்ல இல்ல, ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம ரிப்போர்ட்டை கைப்பட எழுதுறேன் சார். வெயிட் பண்ணாங்க. இனிமே நீ விளையாடாம அவங்களோட சத்தியமணி உள்ளதோடுங்க. சார் அவங்க எல்லாம் பரதாட்டம் பாக்குறாங்க. அவங்க கூட என்ன போடாதீங்க சார். சார் கொத்து போவோம் சார், கொத்தி சார். நான் பில்லா இல்ல சார், சத்தியமா பில்லா இல்ல சார். ஹலோ ராஜப்பா, ஸ்டாப். இப்ப நாம இவன் அடிச்சோம், இவன் பில்லா இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடும். கண்ணு பாம்ப போல கொத்திட்டு மீனை போல நழுவ பாக்குறேல்ல, இத பாரு. ரெண்டு பக்கத்துல உனக்கு ஏமா இருக்கான். அந்த பக்கம் போலீஸ் உன்னை பில்லாவா நினைச்சு முடிக்க போறாங்க. அவங்க தவறினா நீங்க பில்லாவா நடிச்சதுக்காக நாங்க உன்னை தூக்க போறோம். சட்டம் உன்னை தூக்கணும், இல்ல நாங்க உன்னை தூக்கிடுவோம். மிஸ்டர் வர்மா, இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பெரிய பயங்கரவாதிகள். அதனால இவங்களை லாக்கப்ல வைக்க வேண்டாம், உடனே ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க. என்னடா ஏய், என்ன கண் குத்தி பா மாதிரி பாக்குற? கண்ணை பேத்துடுவ, ஜாகிரதை. ஏ தடியா, ஏன்டா அடுத்தமே விடுற? 4 வச்சாதான் சரியா உட்கார போகுது. ஜக்கு, சும்மா இருக்கிறவன் அவன் தூண்டி விடுறதுக்கு காரணமே ஒரு சண்டை வளர்த்து அவன் தப்பிச்சுக்கிட்டான். சும்மா இரு. சண்டை போடுறதுக்கும் ரோசம் வேணும். அது ஏது இந்த எருமை மாட்டுக்கு? பார்த்தா போதுமாடா? எந்திரியடா முண்டம். பேரு பாரு ஜக்கு. ஏன் கூஜான வச்சு கூடாது?
ராஜா, பார்ட்டி எல்லாம் எப்படி நடந்தது? எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எல்லாரோட சேர்த்து என்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு? எல்லாம் விளக்கமா சொல்றேன். முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. ராதா, சாட்சிகளை காட்டி தப்பிக்க முடியாம சண்டை போட்டு தான் தப்பிச்சுட்டு வந்தேன். நான் நிரபராதியம் காட்டுற ஒரே டைரி அதை எவனும் அம்பேல் பண்ணிட்டான். எடுத்தவன் என்ன போலீஸ் கிட்டயா காட்ட போறான்? அதை வச்சு ரஞ்சித் குரூப்பே மிரட்டி பணம் பறிப்பான். அப்ப எப்படி எனக்கு தெரியும்? டோன்ட் வரி ராஜா, கட்டாயமா டைரி நம்ம கை கிடைச்சிரும். கரெக்ட். டைரி கிடைச்சவன் நிச்சயமா ரஞ்சித்தை மீட் பண்ணுவான். இவன் பண்ணு, உனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா ஒரு புதன்கிழமை கரெக்டா 7 o'clock என்னை மீட் பண்ணு. கருப்பையா, என் பிள்ளைகளை பத்தி ஏதாவது குறிப்பு கிடைக்குமான்னு டிஎஸ்பி வீட்டுக்கு போனேன். அங்கதான் எனக்கு இந்த டைரி கிடைச்சது. அது மட்டும் இல்ல, டிஎஸ்பி ஐஜிக்கு எழுதின ஒரு லெட்டரும் இதுல இருக்கு. அதுல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? பில்லா செத்துட்டான், அவனுக்கு பதில் ராஜப்பாவை பில்லாவா நடிக்க வச்சிருக்கேன்னு எழுதி இருக்கு. இதனால உனக்கு என்ன லாபம்? இதனால எனக்கு என்ன லாபமா? இந்த டைரியில ஒரு பெரிய கொள்ள கூட்டத்தினுடைய ஜாதகமே அடங்கி இருக்கு. இந்த டைரியை வச்சு ரஞ்சித் கிட்ட விலை பேசினா எத்தனை லட்சம் கிடைக்கும்னு என் மனசுலயே கணக்கு போட்டுட்டு இருக்கேன். எஸ், யாரது? போலீஸ். கதவை திறங்க. திறந்திருக்கிற கதவை மறுபடியும் எப்படி திறக்கிறது? யாராவது இங்க வந்தாங்களா? வந்தாங்களே. யாரு? நீங்க 2 பேரும் தான். ஷட்டப். கிட்ட வேணாம். சமவயரம், சிறு வயசு பையன். அந்த மாதிரி யாராவது உள்ள நுழைஞ்சாங்களா? வயசானவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுல யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. தப்பிச்சிட்டான். ஓகே, வாங்க போலாம். க்ளோஸ் த டோர். மிஸ்டர் ஹேக்ஸ், வந்தவங்க போயாச்சு, நீ வரலாம். தேங்க்யூ சார். இந்த பக்கம் போனா உங்க மாமனார் வீடு, இப்படி போனா உங்க வீடு. எந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கமே போறேன். That's good. நீங்க ஏன் என்ன போலீஸ்ல காட்டி கொடுக்கல? என் காலை உடைச்ச போலீஸ் உன் காலை உடைக்க கூடாதுங்கிறதுக்காக தான். நீங்க பிஸ்தா. வாசனை பீடா, வெத்தலை பாக்கு வாசனை பீடா, பீடா பீடா. ஏய் பட்டு வரா. ஓரம்போ ஓரம்போ ருக்கமணி வண்டி வருது ஓரம்போ. என்னங்கடா ஏத்த அன்னைக்கு பாடாதவனுங்க எல்லாம் பாடுறானுங்க. ஆஹா வந்துருச்சு, ஆஹா ஓடி வந்த. வந்துருச்சுன்னா எங்கேயா ஓடியாரு? ஆத்தங்கரைக்கு ஓடு. அது. பட்டு உன் உடம்பு பாட்டு என்ன பண்ணுங்கிற? அத தொட்டு கழுத்துல போடுவான் காட்டு. பங்கடா பொழப்புத்தானுங்களா? யோ பெரியவரே, என்னங்க அவன் முறை தெரியாம பாடுறான் மோதுறான். அடிங்க தகுதி மித்தா என்னடா சொரன்ற? என்னடா டாய், ஒரு அடி போட்டேன் உள்ள போயிடுவேன் தெரியுமில்ல? என்னங்க பெரியவரே, என்ன பாத்துட்டு பேசாம இருக்கீங்க? இதெல்லாம் கேக்குறது இல்லையா? கேக்குறேன், நானே கேக்குறேன். பட்டு பக்கத்துல வர்றியா? அடா தூ,
நீ ஒரு பெரிய மனுஷன் உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு. என்ன இன்னைக்கு கலடு கட்டிங்களா கிண்ணாரம் போடுது? பங்கு பம்பாய் ஸ்பெஷல். ஆ. பால்ல பாதாம்பருப்பு அரைச்சி கலந்து சர்க்கரைய போட்டு ஆ. சம்போ மகாராவாவை கலந்துட்டா ஐயையோ. பங்கு தயாராயிடும். ஆஹா. தட்டு ஆ. நீ கொஞ்சம் போட்டுக்கிறியா? எனக்கு என்னடா என்ன ராஜா அது எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? டைம் சரியா வரதுக்கு என் டைம் சரியில்லையே. நான் எங்க போனாலும் எனக்கு முன்னால போலீஸ் வந்து நிக்கிறான். அட என்னடா இது? ச்சே. காரணம் என்ன? தண்ணி இருக்குது கீழே, தண்ணி இருக்குது. நம்ம தலையும் சுத்துற காரணம் என்ன? தண்ணி ஏறுது கீழே, தண்ணி ஏறுது. டக்கர்ன டக்கர் டக்கரோ டக்கர், டக்கர் டக்கரோ டக்கர், டக்கர் டக்கரோ டக்கர். எங்க வந்தீங்க? ஏய், உங்க ஊருக்கு ஆயுதடா. கொஞ்சம் தலைமறைச்சுக்க இடம் வேணும். நம்ம பக்கத்து ஆளுகளா இருக்கீங்களே, கொஞ்சம் உதவுவீங்கன்னு வந்தேன். அப்படிங்களா? ஐயா பாக்குறதுக்கு துறை மாதிரி இருக்கீங்க. டேய் கோவிந்தா, ஐயா. ஐயா நம்ம பக்கம்டா. பிஞ்சு கொண்டு வந்து போடுறா. ஐயா இருங்க. டேய் பண்ணு. ஐயா, ஐயாவுக்கு ஒரு கிளாஸ் ஊத்துறா. ஊத்திட்டேன். ஏய், ஐயா போதும் நிறுத்துங்க, வாங்க போலாம். அதான் போய்கிட்டே இருக்கிறேன். நல்லா சொல்ல தர்றேன். துரை? ஆமா, நான் துரைதான். என்னை பெரிய மனுஷன் ஆக்கிட்டு எங்க பார்த்தாலும் போலீஸ். கவர்னர் மாதிரி உனக்கும் போலீஸா? கவர்னர்? கவர்னருக்கு போலீஸ் முன்னாலே போகுது, எனக்கு போலீஸ் பின்னாலே வருது. பின்னாலே எலிக்கு பிடிக்க, என்னை பிடிக்க. டிஎஸ்பி சார், நான் ஏழையா இருக்கிறப்போ பசிக்காக ஓடினேன். இப்ப என்ன பணக்காரனாக்கி உசிருக்காக ஓட வச்சுட்டே. Oh God, come on, come. Alright, கொஞ்சம் Oh, பூஸ் பூஸ். come, come. ராசப்பா, பட்டு அடையம் பொட்டி மௌனே. வேட்டி கட்டினது சூட்டை போட்டுக்க நிக்கிறத பாரு. ராசப்பா, இது எப்படிப்பா? என்னப்பா? பட்டம்மா, ஆ? நேரம்மா, தேசம்மா, போட்டேம்மா. அட்டிங்க தகுதி மித்தா. இது யாரு பக்கவாத்தியம்? இது ஏழு பட்டு. ஆ, ஆயிடுச்சா கண்ணாலம்? அதுக்கு வரணுமே காலம். எல்லாம் தன்னால வரும். முதல்ல என் கையால போடு ஒரு பீடா. பீடாவா? பீடா? அதுபடி. அடேங்கப்பா, செந்தில் ஆட்டம் என்னம்மா மெல்லுது. ராசப்பா, நீ வந்த சந்தோஷம் என்னால தாங்க முடியலப்பா. அப்பவெல்லாம் தூக்கி பாடுவியே. பட்டு அப்போ தூக்குறது என்ன, இப்போ தூக்குற பாரு.
அடியன் சிட்டு நடைய பாரு அடைய கிளு பங்கி அடிச்சேண்டி பான் வீட போட்டேண்டி சிங்கிள் டபுள் ஆச்சு சிவப்பெல்லாம் வெளுப்பாச்சு டக்கர் அடிக்குதடி டாப்புல போகுதடி நிக்கிறனா பறக்கிறனா எதுவுமே புரியலடி வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையிலே புத்தி கொஞ்சம் மாறுதடி வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி அடி மாமா மகள் ரதியே சீனி சக்கர கிளியே அடி மாமா மகள் ரதியே ஏன் சீனி சக்கர கிளியே அடி மாமா மகள் ரதியே ஏன் சீனி சக்கர கிளியே வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி எழுலோகம் முன்னால ஆடுதடி தன்னால இந்த நேரம் பார்த்து என்ன இருக்கிறிய கண்ணால அச்சக்கு அடி கண்டு அடி துணுக்கு அடி வாடி பக்க எழுலோகம் முன்னால ஆடுதடி தன்னால இந்த நேரம் பார்த்து என்ன இழுக்கிறிய கண்ணால அடி மாமா மகள் ரதியே ஏன் சீனி சக்கர கிளியே அடி மாமா மகள் ரதியே ஏன் சீனி சக்கர கிளியே வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி அடி பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொட்டை பாக்கு விற்கிறவே பட்டணத்தில் வந்த வெண்ண கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான் பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொட்டை பாக்கு விற்கிறவே பட்டணத்தில் வந்த வெண்ண கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான் புத்தி கட்டு போட்டுக்கிட்டான் மாட்டுனது மாட்டிக்கிட்டான் போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான் போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான் அடி மாமா மகள் ரதியே என் சீனி சக்கர கிளியே அப்படி மாமா மகள் ரதியே என் சீனி சக்கர கிளியே வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி அந்தரிய சுந்தரியே அந்தரங்க காதலியே 6 கிளாஸ் புன்னகையில் கொஞ்சம் மாத்திரியே அந்தரிய சுந்தரியே அந்தரங்க காதலியே 6 கிளாஸ் புன்னகையில் கொஞ்சம் மாத்திரியே இந்திரனின் ஊர்வசியே என் தோட்ட மல்லிகையே எப்போது பார்த்தாலும் கைபிடியில் நிற்கிறிய எப்போது பார்த்தாலும் கைபிடியில் நிற்கிறிய அடி மாமா மகள் ரதியே என் சீனி சக்கர கிளியே அடி மாமா மகள் ரதியே என் சீனி சக்கர கிளியே வெத்தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி
கோகுல்நாத் மன்னிக்கணும் சார், நீங்க எல்லாம் பில்லா நினைச்சிட்டு இருக்கீங்களே, அந்த அப்பாவி ராஜா தான் பேசுறேன். நீ ராஜாவோ பில்லாவோ யாரா இருந்தாலும் சரி, உடனே போலீஸ்ல சரணடைஞ்சிரு. அதான் உனக்கு நல்லது. எவன் மாட்டேன்னு சொன்னா சார், ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் குற்றவாளி இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவேன். இது வரைக்கும் உனக்கு கொடுத்த டைம் போதாதா? இன்னுமா வேணும்? ஒரே ஒரு தடவை சார், இப்ப நான் உங்களை சந்திச்சுட்டா போதும். என்னையா? ஆமா சார். சார், இந்த உலகத்துல கடவுளுக்கு அப்புறம் என் மேல் கருணை காட்டுறது இங்க ஒருத்தர் தான் சார். சார், நாளை காலையில 11 மணிக்கு நீங்க எனக்காக பல்லாவரம் மலை கிட்ட வாங்க சார். நான் உங்ககிட்ட தனியா பேசுறோம். ஆமா சார். சார், சரி சார், நான் கரெக்டா வந்துடுவேன் சார். சரி சார், தேங்க்யூ சார்.